பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 86 அதிகாரம் 17 வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். சங்கீதம் 86 அதிகாரம் 17 வசனம். கிதியோன் தன்னுடைய பகைவர்களை மேற்கொள்ள எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை தாரும் என்று ஜெபித்து பெற்றுக்கொண்டார். நம்முடைய பகைவர்களுக்கு தோல்வி எது என்றால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் நம் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பதே ஆகும். எனவேதான் கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தோடு தான் இந்த விண்ணப்பத்தை தாவீது ராஜா செய்கிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததற்கு அடையாளம்தான் சவுலிடம் இருந்த கிருபையை விலக்கி தாவீதுக்கு கொடுத்தது. எனவேதான் சவுல் தாவீதை அழிக்க கொல்ல நினைத்தும் முடியவில்லை. உடனே சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அதனால் தாவீது கர்த்தர் நம்முடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் நம்மை சுற்றி அநேக பகைவர்கள் இருக்கிறார்கள். உசியா ராஜா பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் செய்ததைப் போல நம்முடைய பகைவர்கள் வெட்கப்படும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருப்பார். அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றும். அவர் கரம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும். நாம் கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்யும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கொரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த நம் தேவனாகிய கர்த்தர் அதை எப்படியும் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை நமக்கும் கொடுத்து அந்த கிருபையின் நிமித்தமாக சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு தருவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து எங்களை தேற்றுகிறதை எங்கள் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படியாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.